இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து ஓடி வருகிற நம்முடைய காவேரி நீர் இன்றைக்கு சென்னை மாகாணமாக இருக்கும்போது நம்முடைய எல்லைக்குள் இருந்த காவேரி இன்றைக்கு கர்நாடகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாட்டில் நான் அணை கட்டியே தீருவேன், எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று சொல்லுகிறான். அதை விட ஒரு படி மேலே போய் அங்கு கன்னட வெறியன் வாட்டல் நாகராஜ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறான், நீங்கள் மேகதாதிலே அணை கட்டுவதற்கு நாங்கள் நீட்டுகிற இடத்திலே தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் கையொப்பமிட்டு ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு தமிழர்கள் இங்கு வாழ முடியாது, ஒரு திரைப்படம் கர்நாடகத்திலே ஓடாது என்று பேசுகிறார். டேய் வாட்டல் நாகராஜ் என்ற குடிகார கும்பல் பையனே, உன்னை பார்த்து இந்த இளம்பிள்ளை என்கிற எங்கள் தமிழர் பூமியிலிருந்து பிரம்மமூர்த்தி தலைமையில் அறிவிப்பு செய்கிறேன். ஒகேனக்கலும் கர்நாடகமும் முழுவதுமாக எங்களுக்கு சொந்தமான இடம். எங்கள் சந்தனக்காட்டு வீரப்பன் இருக்கின்ற வரையில் வாட்டல் நாகராஜுகளும் கன்னட வேதியா கும்பல்களும் அடக்கி வாசித்தீங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்க. உன்னுடைய ரசிகர் மன்றம் ராஜ்குமார் ரசிகர் மன்றம் துள்ளி குதித்தான். போராட்டம் வருகின்ற போது என் தமிழ் மக்களை அடித்து துவைத்தான், என் தமிழ் சமூகத்துடைய பேருந்துகளை எரித்தான். இந்த சேலத்திலும் தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் திருவண்ணாமலையிலும் வேலூரிலும் பிழைக்க போன எமது மக்களை அடித்து காவிரியில் தண்ணீர் கேட்கிறாய் என்று தூக்கி வீசினான். அதற்கு பதிலடியாக எந்த ரசிகர் மன்றம் அந்த போராட்டத்தை நடத்தியதோ அதே ரசிகர் மன்றத்தினை போற்றுகிற வணங்குகின்ற அந்த ராஜ்குமார் எங்கள் சந்தனக்காடுகளின் தலைவன் எங்கள் வீரப்பனாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். அவர் இருக்கின்ற வரையில் எந்த பயலும் எல்லைக்கு கூட எட்டி பார்க்கல. இப்ப எங்க வீரப்ப இல்ல, அந்த இடத்தை என் பிரம்மமூர்த்தி நிரப்ப வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அவர் ஆயுதம் கொண்டு நிரப்பினார், தன்னோடு வந்த போராளிகளை கொண்டு நிரப்பினார். என்னுடைய அருமை தம்பி பிரம்மமூர்த்தி அவர்களே, உங்களுக்காக உயிரை கொடுக்க நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். அந்த இளைஞர்களை அரசியல் படுத்துங்கள், அந்த இளைஞர்களை தலைமைத்துவ பண்புகளுக்கு தயாராக்குங்கள். நம்முடைய கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டுவோம். ஒகேனக்கல் பக்கம் வாட்டல் நாகராஜுகளோ கன்னட வேதியா கும்பல்களோ வருகிறதா என்று நாம் பார்ப்போம். ஜனநாயக ரீதியாக இன்றைக்கு தேவை இருக்கிறது. தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை காவேரியில் பறிக்கப்படுகிறது, முல்லை பெரியாரில் பறிக்கப்படுகிறது, இன்றைக்கு கச்சத்தீவில் பறிக்கப்படுகிறது, பாலாற்றின் குறுக்கே அணைகளை கட்டி தடுக்கப்படுகிறது. இன்றைக்கு தென்பண்ணை ஆற்றின் முழுவதுமாக பெங்களூரினுடைய ஒட்டுமொத்த கழிவுகளை அனுப்பி என் தமிழ் சமூகத்தின் வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது. ஆற்று நீர் உரிமை, மீன்பிடி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, தொழில் உரிமை